லண்டனில் உள்ளூர் நேரப்படி நேற்று முன்தினம் இரவு வெண்ணிற வேன் ஒன்று லண்டன் பாலத்தின் மீது தாறுமாறாக ஓடி பயணிகளை சாய்த்தது. அருகில் இருந்த பரோ சந்தையில் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் கடை வீதியில் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருந்த அப்பாவி பொதுமக்களை கத்தியால் குத்திக் கொன்றனர். இதனால் பெரும் பதற்ற நிலை உருவானது. ஆயுதம் ஏந்திய போலீசார் குவிக்கப்பட்டனர். மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என போலீசார் எச்சரித்தனர். லண்டன் பாலம் மூடி சீல் வைக்கப்பட்டது. அருகில் இருந்த டியூப் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் போன்றவையும் மூடப்பட்டன. இச்சம்பவத்தில் 7 பேர் கொல்லப்பட்டனர். வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் களமிறங்கிய லண்டன் போலீசார் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு தீவிரவாதிகளின் வேனை அடையாளம் கண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் போலீசார் 50 குண்டுகளை சரமாரியாக சுட்டதில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்கள் உடலில் குண்டுகளை கட்டியிருப்பதாக மிரட்டிய போதும் அவை போலியான குண்டு ஆடைகள் என்று போலீசார் கண்டுபிடித்தனர். பொதுமக்களில் ஒருவர் போலீசாரால் தவறுதலாக சுடப்பட்டு படுகாயமடைந்தார். இந்த சண்டையில் 4 போலீசாரும் காயமடைந்தனர். தீவிரவாதிகளால் தாக்கப்பட்ட 48 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 21 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து லண்டனை சுற்றி போலீசார் நடத்திய அதிரடி சோதனைகளில் 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தீவிரவாதம் தோற்கும், அன்பு வெல்லும் என்ற வாசகங்களுடன் உயிரிழந்தோருக்கு மலர் அஞ்சலி செலுத்த பலர் பரோ முக்கிய வீதியில் திரண்டிருந்தனர். இதனிடையே இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு IS தீவிரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது. கடந்த 3 மாதங்களில் பிரிட்டன் மீது தொடுக்கப்பட்ட 3வது தீவிரவாத தாக்குதல் இது என்பது குறிப்பிடத்தக்கது.